டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியிலேருந்து வந்திருக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற அந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து குரூப் 2A சர்வீசஸ்க்கு பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி 20/6/2024 வந்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோடைய லாகின் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 20/6/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் ஆன்லைன் வந்து 19/7/2024 ஜூலை வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார் த கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2024 26/7/2024 வரைக்கும் இருக்குது. இதற்கான இந்த எக்ஸாமினேஷன், இந்த டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024 செப்டம்பரில் தான் நடக்குது, 9:30 to 12:30. இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இது டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. இட் மேபி சேஞ்சஸ் ஆகலாம். ஓகே, செப்டம்பரில் தான் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 79 பேஜஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்த்துலாம். ஸோ 2 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 சர்வீசஸும் குரூப் 2A சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 2327 வேக்கன்சிஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சியும், டெபுட்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 336 வேக்கன்சியும், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 5க்கும், ப்ரொவிஷனல் ஆஃபீஸருக்கு 1க்கும், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 5, ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸுக்கு 2. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீசஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 507 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஜாப் கோடு, அதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1017 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னால் 1068 போஸ்டோட கோடு. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து குரூப் 2 சர்வீஸ்க்கு 507 வேக்கன்சியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A சர்வீசஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸு, சேர்மன், ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பேஜஸ் போகுது. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ், அதாவது உங்களுக்கு எதில் எலிஜிபிலிட்டி இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தம் வந்து 1820. ஸோ 507 + 1820. ஸோ டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2327 வேக்கன்சிஸ் வந்து டோட்டல் ஓவரால் வந்து இந்த குரூப் 2A சர்வீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து ஷுட் பி கம்ப்ளீட்டட் 18 முடிச்சிருக்கணும். அது மேக்ஸிமம் 42 வரைக்கும், அது பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 42, 52 வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஏஜோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குரூப் 2A சர்வீஸஸ்க்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2A எக்ஸாம் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது தான். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நிறைய பேஜஸ் இருக்குது, நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஜாப் கோடு வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பொறுத்தவரை என்னென்ன டாக்குமெண்ட் லோட் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2A பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸும் கேட்டிருக்காங்க. நார்மல் வந்து மேல் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 163 ஃபார் மேலு, ஃபீமேல் வந்து 150 இருக்கணும். அதோட செஸ்ட்டு நார்மலாக எப்படி இருக்கணும், எக்ஸ்பென்ஷனில் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பாருங்கள், நார்மலாக வந்து குரூப் 2 ஏ பொறுத்தளவில் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், செகண்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அண்டு வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து இது என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நார்மலாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட் 25, அப்புறம் வந்து ஜென்ரல் தமிழ் அதாவது எலிஜிபிலிட்டி 100. ஸோ மொத்தத்தில் 200 கொஸ்டின் 300 மார்க்கு. எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்திங்கன்னா 90 எடுக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR பேட்டர்ன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி குரூப் 2 சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாருங்கள். குரூப் 2க்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 பற்றில 100 SSLC கொஸ்டின் வந்து எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் மார்க் 300. ஸோ இது எல்லாமே சேர்த்தனா 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன், 2 எக்ஸாமினேஷன். இது வந்து குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் த குரூப் 2 ஏ பார்த்தீங்கன்னா சேம் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து 100 கொஸ்டின்ஸு 3 ஹவர்ஸு. பேப்பர் 2 பொறுத்தளவில் பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ், லாங்குவேஜ் ஃபார் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸு 300 மார்க்கு. இதுவுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். ஸோ இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் தான் போட்டிருக்காங்க. இப்போ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணவங்களுக்கு தான் வந்து மெயின் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அனெக்ஸரை பொறுத்தளவில் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துக்கனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும் போது இது வந்து இதோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு இமேஜ் வச்சு. ஸோ இதுபடி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடய வந்து உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லோட் பண்ணிக்குவீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரை ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து எந்தெந்த இடங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வர்றீங்களோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ஸ் நேம் தான் செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அவங்களே போடுவாங்க. மற்றபடி எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து 100 rupees ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸு. இதில் வந்து எக்ஸப்ஷன் ஃபார் அந்த SC STக்கு வந்து ஃப்ரீ. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 150 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு 150 rupees வந்து நம்ம கொடுத்து இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு வேறு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்தவரை இங்கே வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போஸ்டல் வழியாகவும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து UPI ID வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷன் பே வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 79 பேஜஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லென்த்தியாக போகிறனால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸு குரூப் 2ல் வந்து 507, குரூப் 2 ஏல வந்து 1807 வேக்கன்சிஸ். ஸோ டோட்டலாக வந்து நான் வந்து 1800 வேக்கன்சி சொல்லியிருக்கேன். ஸோ 2327 வேக்கன்சி வந்து ஓவரால் குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்தளவில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லோட் பண்ணியிருக்கணும். இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். வேறு எல்லாமே அனெக்ஸர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.